உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய இந்த ரிஷபராசியிலே தான் இந்த சனி 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பலவிதமான லாபங்களை தந்தாக வேண்டும். ஆனால் இந்த குரு வக்ரமாகிறது 2ஆம் இடம் என்ற தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பொருளாதார ஸ்தானம், விழி ஞானஸ்தானம், வித்தை ஸ்தானம், அதே ஸ்தானம்தான் பேச்சு ஸ்தானம், அதே ஸ்தானம்தான் பொருளாதாரம். உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மிளகா இதெல்லாம் வாங்கி போட்டு சோறு பொங்கி சாப்பிட்ற வாய் இருக்குதுல்ல, அந்த வாய் 2ஆம் இடம்தான். வாய் ஸ்தானம், பேச்சு ஸ்தானம். டெய்லி பேசணும் இல்லை, அப்போ தானே உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு மற்றவன் வாங்கின்னு போவோம், அதில் காசு உங்களுக்கு வரும். அதனால தான் அதை பணஸ்தானம்னா. ஒரு மனிதன் செயல்களாலும் பேச்சுக்களாலும் தான் எந்த காரியத்தையும் செய்து சம்பாதிக்க முடியுன்றனால தான் ஜோதிஷத்தில் அதை செயல் ஸ்தானம். அந்த செயலின் மூலமாக பணம் வருவதால் அது பணஸ்தானம்னா. என்ன அழகாக, என்ன இதை விட ஒரு தத்துவம் உலகத்தில் உண்டு. நீங்கள் எதாவது ஒன்று போய் வேலை செஞ்சால் தானே காசு. அந்த வேலை செய்கிறதுக்கு வித்தை வேணும் இல்லை, வித்தகாரண்டா வேண்டான்ல, அது 2ஆம் இடம். அங்கே குரு வக்ரம் ஆகிறது தப்புன்ற. நல்ல இடத்துலேருந்து இப்போ குரு வக்ரம், இதே மேஷத்துக்கு சொல்லும்போது கெட்ட இடத்துலேருந்து ஆனார், அதனால் அவங்க நல்லது. இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து வக்ரம் ஆகும்போது கெட்டது. இந்த வக்ரம் எப்போது? 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026. அப்படின்னா 4 மாதம். 25 ஆரம்பித்து 26 தான் முடியுது. காரணம் கடைசியில் மாட்டிக்கிட்டதுனால இந்த 4 மாத காலம் உங்களுக்கு ஒரு சோதனையான காலம், வேதனையான காலம். எதில்? பொருளாதாரத்தில், பிள்ளைகள் விஷயத்தில், சொத்துக்கள் விஷயத்தில், சுகக்கேடு விஷயத்தில், ஆயுள் ஆரோக்கிய விஷயத்தில், ஒரு நண்பன் விஷயத்தில், வெளியூர் பிரயாணங்கள் விஷயத்தில் ஒரு சோதனையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்துக்காக பல பேரிடம் கையேந்த வேண்டியது இருக்கும். வாக்கு நாணயம் கெட்டுப்போகும். பொதுவாக மரியாதை இருக்காது, மரியாதை போய்டும். ஐயோ நீ எல்லாம் என்னையா மனுஷன், கொடுத்த வாக்கையே காப்பாற்ற தெரியல உனக்கு அப்படின்னு உங்களை திட்டுறான். எது வரலாம்? 11 நவம்பர் 2025 18 அக்டோபர் 2025 வரலாம். 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலாம் படை மாண்டு போச்சு. ஒரு அடுத்தது இந்த குரு அடுத்தது அங்கே தான் வராரு உங்களுக்கு. 26 மே டு 27 மே அதுக்கான ட்ரெய்லர் காட்டுவார். கண்ணா இப்படி சூடு, எப்படி சூடு, இப்படி சூடு அப்படின்னு. அதுதான் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. இங்கே தான் சார்லஸ் டார்வின் தியரி கொண்டு வரணும். தகுதி உடையது தப்பி பிழைக்கும்னாரு. அந்த தகுதி உடையது தப்பி பிழைக்குதா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்டா இல்லையா ரிஷபராசிக்காரர்கள் என்பது நிர்ணயிக்கப்படக்கூடிய நேரம்தான் 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025. படை மாண்டுச்சுன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலை பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களோ அது பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு மீறி நீங்கள் அந்த வியாபாரத்தில் நிற்கிறீங்கன்னா அதுக்கு இந்த ராசி பலன் கிடையாது. உங்கள் அடிப்படை ஜாதகம், அதில் கேந்திராதிபதிகள், கோணாதிபதிகள், தனலாபாதிபதிகள் பலமாக இருந்தால் நிற்பீர்கள். என்ன மேருஜி? நான் மேருஜி. ஒரு அன்பர் கமெண்ட் போட்டிருக்காரு ஆன்மீக பந்தத்தில், நேரு மூஞ்சியை பார்த்தா மாதிரியே பேசுகிறீங்களேன்னு. நான் எங்கே நேரு மூஞ்சியை பார்த்தேன்? உங்களை மாதிரி தான் நானும் ஃபோட்டோவில் பார்த்தேன். நானும் அவர் உட்காந்து ஒன்றாவை காப்பி சாப்பிட்ருக்கோம். அவர் வயசுன்னா என் வயசு என்ன? நான் நேரு எப்படி பார்க்க முடியும்? நான் 1969 பிறந்தேன். நேரு எப்போ பிறந்தார்? எனக்கு 50 வருஷத்துக்கு பின்னாடி. நான் எப்படி போய் அவருக்கு கூட போய் காஃபி சாப்பிட்டு எப்படி சேர்க்குறீங்கன்னு ஜோசியம் சொல்ல முடியும் அவருக்கு. நான் சொன்னது மேருஜி. நான் உடனே மேரு ஃபேமிலி நேரு ஃபேமிலி நெருக்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது மேரு, அது நேரு. அதனால் ஆமாம். அதனால் நீங்கள் இந்த 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசியை சார்ந்ததில் 3 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்துக்குங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ராசி பலன் தான். இது நீங்கள் மிருகசீரிஷமாக இருந்தாலும் இது பலிக்கும், கார்த்திகையாக இருந்தாலும் பலிக்கும், இது மிருகசீரிஷமாக இருந்தாலும் பலிக்கும். இந்த 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025 வரலும் நீங்கள் வியாபாரத்தில் சஸ்டைன் ஆகிட்டு
காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. அடுத்த 2026 மே டு 27 மேலேயும் சஸ்டைன் ஆயிடுவீங்க. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் கேந்திராதிபதிகள், கோணாதிபதிகள், தனலாபாதிகள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஜோதிட வார்த்தைகள். இதை நீங்கள் தெரிஞ்சிக்கினாக்கா அடிப்படை உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலைனாக்கா சும்மாவே நீங்கள் குழம்பிக்கிட்டே இந்த கேந்திராதிபதி என்ன, கோணாதிபதி என்னன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் கூகுளில் கேளுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேளுங்க, அது சொல்லும். அதுவும் சும்மா அதுக்கான விளக்கம் தான், அது விளக்கம் கொடுக்காது. கேந்திராதிபதினா 1 4 7 10, கோணாதிபதினா 1 5 9. அந்த 1 5 9 என்ன இருக்குதுன்னாக்கா நீங்களே உங்களை அறியும் போது தான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன சொல்ல முடியுமோ லிமிட்டேஷன் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் இந்த நான் சொன்ன கேந்திர கோணாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து அந்த தசையும் நடக்கணும். சும்மா ஸ்ட்ராங்காக இருந்தால் பத்தாது, அந்த தசையும் ஓடிக்கிட்டு இருக்கணும். சாரமோ சேர்க்கையோ பார்வையோ ஓடினா படை அப்பயும் மாளாதுன்னு கிடையாது, அப்பயும் மாண்டு போகும். ஒரு 50% எரிஞ்சு சாம்பல் ஆகும், 50% நிற்கும், இல்லைனா 100% சாம்பல் ஆகிடும். இதெல்லாம் அனுபவம், 30 வருஷம் அனுபவம். இல்லைனா இப்படி நிறுத்தி நிதானமாக தேதியோடு சொல்ல முடியுமா? ரைட். அங்கேருந்து வாங்க தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். அது ஃபஸ்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரிஷபராசிக்கு. அதுதான் 11/11/25 டு 18 அக்டோபர் 25. செகண்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர் படை மாண்டு போகுது, எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. அது வந்து 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 25. பிறகு தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சர், அந்த படை சாம்பலான அதே வீரியத்தோட, அதே கோபத்தோட குரு பகவான், உன்னை நான் சரியாக வந்து படையை வந்து கழுத்தன்னா எரிய வச்சேன்னா சரியாக எரிய வைக்கலையா, சரியாக எரிய வைக்கலன்னு தான் நினைக்கிறேன். நல்ல இதான் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இப்போ முடிச்சிருவோம் வடிவேலு, இதை ஏன் சும்மா விட்டு வச்சிருக்கிற, இப்போ முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை கண்ணாடியை உடைப்பாப்பில், இதே விட்டு வச்சிருக்கிற பெட்ரோல் டேங்க் ஏதோ கொளுத்திடுவோம், கடைசியில் வண்டியே கொளுத்திட்டான் பார், இந்த சீட்டில் உட்காந்தேன், இப்போ என்ன இதை பண்ணுவேன், ஏதோ 1 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி குரு இன்னும் வந்து உன்னுடைய படையை வந்து நிறைய எரிக்க வேண்டியது இருக்குது, ஃபுல்லாக நான் எரிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மீண்டும் வர்றார். அதுதான் 5 டிசம்பர் 25 கிட்டத்தட்ட வந்து 9 மார்ச் 2026. அதுக்கப்புறம் 9 மார்ச் 2026 11 மார்ச் 2026 அப்படின்னு இறப்பு வாங்குது. என்ன இவ்வளோ அடிச்சிருக்காரு குரு, இறப்பு வாங்காதா? வாங்குது. உங்கள் நடிகை, டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடித்த நடிகை சிம்ரன் ரிஷபராசியை சார்ந்தவர் தான். அவங்களுக்கு இது நடக்கும். ஆனால் இது மீடியாவில் தெரியாது. எப்பவுமே உங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இருந்து அதில் 20 கோடி போனால் தெரியாது. அட்லீஸ்ட் 10 கோடி கையில் இருந்து 1 கோடி போனால் தெரியாது. திருக்கோடியில் இருக்கும்போது கையில் இருக்கிறது பிடிங்கி விட்டான்னா அப்போ தான் அந்த வடிவேலு காமெடி மாதிரி இதை கிளியர் பண்ணிவிடுவோம், டோட்டல் வண்டியவே கிளியர் பண்ணிவிடுவோம், கொளுத்தி அப்படின்ற மாதிரி நடக்கும். அதனால தான் நீங்கள் உங்கள் ஜாதகம் வந்து உயர்ந்த ஜாதகமா இல்லை என்றால் அதை கொண்டு போய் தெருக்கோடியில் விடும் ஜாதகமா என்பது நிர்ணயிப்பது உங்கள் அடிப்படை ஜாதகமே தவிர இந்த ராசி பலன் அல்ல. கமெண்ட் போடலாம், புலம்பல்களை போடக்கூடாது. கமெண்ட் போடுறதுக்கு இந்த ஜோதிடத்தை பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கணும். எதுலையாவது உனக்கு அறிவு இருந்தால் தான் கமெண்ட் பண்ண முடியும். அதான் கிரிட்டிக்ஸ்ன்றேன். கிரிட்டிக்ஸுக்கெல்லாம் அறிவு இருக்கும். ஜோதிட அறிவு இருக்கிறவன் கிரிட்டிக் பண்ணலாம், ஜோதிட அறிவே இல்லாதவன் கிரிட்டிக் பண்ணனா அது புலம்பல். ரைட். இத்துடன் இந்த ரிஷப ராசிக்கான அந்த குரு வக்ர பராபரங்கள் நிறைவடைகிறது. விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது, அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும்.
ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.